2 அல்லது 3 வயசு குழந்தை கையால் பொருள்களை அது வேணும் அப்படின்னு சுட்டி காட்டணும். நாம் எதாவது சொன்னால் காய்ச்சுன்னா அப்படின்னு தலையசிச்சு கேட்கணும், பேசணும். காக்காவோடைய என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்கணும். கேட்பட்டது அப்போ என்ன வந்தது அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி பேச்சு சரளமாக இருக்கணும். இந்த 2 வயசு 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் திடீர்னு யாரும் கோச்சிக்காத, யாரும் திட்டாத, எதையும் பார்க்காத திடீர்னு அப்படி சவுண்ட்ஸ் கொடுத்து கத்தக்கூடாது. ஏதாவது சொல்லிட்டுன்னா அத்தையே திருப்பி அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. பிஸ்கெட் வேணும் அப்படி கேட்டதுன்னா பிஸ்கெட் கொடுத்தாச்சுன்னா பிஸ்கெட் கையில் வச்சுக்கணும். அது பிஸ்கெட் கொடுக்க நேரம் ஆச்சுன்னா கூட பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் வேணும். அதையே பல முறைகள் அந்த குழந்தைங்க கையில் பிஸ்கெட் கொடுத்ததுக்கு அப்புறமோ இல்லை கொடுக்கறதுக்கு போட்டுக்களையுமோ கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. சொன்ன வார்த்தையே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேசணும். செல்லம் உன் பேர் என்னென்னா, என் பேர் ரமேஷ் அப்படின்னு கண்ணை நேர் பார்த்து சொல்லணும். எங்கேயோ இப்படி பார்த்து அப்படியே சொல்லக்கூடாது. குழந்தை நம்ம பண்ணுற மாதிரியே பாலை தூக்கி போட்டு பிடிக்கிறது, அதை பார்த்து உடனே அது பண்ண தெரிஞ்சுக்கணும். காய் வருது, உச்சா வருது, காய் வருது அப்படின்னு சொல்ல தெரியணும். தொப்பை பசிக்கிறது, மம்மு போடணுமா அப்படின்னு சொல்ல தெரியணும். 2 வயசு 3 வயசு முடிஞ்ச குழந்தைகளுக்கு நான் சொல்கிற இந்த அடையாளங்கள்லாம் இருக்கணும். பேரை கூட்டு ரமேஷ் அப்படி திரும்பி பார்க்கணும். பார்த்து நான் அப்படின்னு கேட்கணும். எதையானாலும் கவனிக்கணும். ஒரு பம்பரை விட்டோம் இல்லை டிவியில் ஏதோ ஒன்று பாட்டு போயிடுதுன்னா எட்டி பார்த்து கவனிக்கணும். கையை காலெல்லாம் வெறுமையான கொஞ்சம் இப்படி ஆடிகிட்டே இருக்குது, காலை ஆடிகிட்டே இருக்குது, அப்படி பண்ணக்கூடாது. திரும்பி எதையோ ஒரு பம்பத்தையே சுற்றி விட்டுட்டு இருக்குது, இல்லை எதையோ என்ன பண்ணியிருக்குது அதையே பண்ணியிருக்குது, மாடிப்படி ஏறி இறங்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு உணவு பிடிக்கும், அதாவது இப்போது குழந்தைகளுக்கெல்லாம் சாதாரணமாக ஸ்வீட் பிடிக்கும், இல்லை என்ன பிடிக்கும் குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஏதோ பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு உணவு, அந்த உணவை மாற்றி அடுத்துன்னு ஒரு உணவு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. பிடிக்கலம்மா அதுவே கொடுமா அப்படின்னு கேட்கலாமவிய மாட்டே அப்படின்னு அடமெண்ட்டா இருக்கிறது தெரியல. இந்த பிரச்சனைகள் இருந்தால் நான் சொன்ன இந்த அடையாளங்கள்லாம், முதல்ல சொன்ன இந்த அடையாளங்கள்லாம் என்னது? கண்ணுக்கு நேர பார்த்து பேசுறது, சுட்டி காட்டி பொருளை கேட்குறது, தலையை சுற்றி கேட்குறது, சொன்னால் கவனிக்கிறது, கண்களை நேருக்கு நேர பார்த்து பேசுறது, தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன பண்ணணும், ஆய் போகணும், மூச்சாக்கணும், இல்லைன்னா மூச்சாக்கணும் அப்படின்னு கேட்குறது. இதெல்லாம் குழந்தைகள் 2 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே அவள் நல்லா கேட்டு தெரிஞ்சு சொல்ல தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும். திட்டினா அடித்தாதான் அழுமைய, திட்டாமல் அடிக்காமல் யாரும் ஒன்றும் நினச்சா கத்தின்னு இருக்குது, எல்லாம் அழுதுன்னு இருக்குது, மூளையில் போய் பண்ணுக்குது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டுன்னா அந்த குழந்தைகள் ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை நோட் பண்ணி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுகள் மருந்துகள்லாம் கொடுப்பா. அதெல்லாத்தையும் நம்ம கொடுத்து சரிப்படுத்திடுவோம். ஆர்டிசம் அப்படிங்கிறது மூளை கோளாறெல்லாம் இல்லை, அது மூளையில் இருக்கிற ஒரு குறை, அவ்வளோதான். அது கோளாறு இல்லை, பைத்தியம் அதெல்லாம் இல்லாது. அது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை. அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வேறு மாடலாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கோம். அதாவது எல்லா குழந்தையும் போர்டில் எழுதி போட்டு இது எழுதணும் படிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வராது. அது கொஞ்சம் விளையாட்டு மூலமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் டிஸார்டர் இருக்கிறதுனால அது கவனிக்க முடியாததுனால அந்த குழந்தைகளுக்கு நிறைய தூரம் சொல்லி தர வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருக்குமே வழிய அந்த குழந்தைகளாலையும் பிரமாதமாக சாதனையாளர்லாம் வர முடியும். நம்ம மெனக்கெட்டோம்னா அந்த குழந்தைகளே ரொம்ப நல்லா பிரமாதமாக கொண்டு வந்துட முடியும். இந்த மாதிரி ஏன் ஆடுது ஆர்டிசம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறக்குது. அதாவது 20 வயசு கல்யாணம் ஆச்சு,
42 வயசு தான் பிறந்தான் இவன். அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷங்கள் கழித்து குழந்தை பிறக்கிறது. ஆரோக்கியம் இல்லாத கர்ப்பிணியோட உணவு முறை. எந்த ஒரு பெண்மே கர்ப்பம் தரிச்சு வயத்தில் பட்ட நாள்லேருந்து குழந்தை வெளியில் வந்து பிறக்கிற வரைக்கும் ஒரு கவலையை மனசில் வச்சுக்கவே கூடாது. அவள் எந்த கவலைப்பட்டாலும் அத்தனை கவலையும், அத்தனை வேதனையும், அத்தனை மன அழுத்தமும் குழந்தையோட மூளையை தான் தாக்கிடும். குழந்தை கழுத்தில் கொடி சுற்றி பிறந்ததுன்னா கூட சில குழந்தைகள் ஆட்டிசத்தில் போயிடுறாங்க. குழந்தையோட நுரையீரலில் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது மலம் போய் வந்துட்டுனா கூட அந்த மாதிரி குழந்தைகள் கூட ஆட்டிசம் குழந்தைகளாக ஆயிடல. காமாலை இல்லைன்னா அம்மை போட்டுறது இந்த மாதிரியான இருந்தால் கூட இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் வந்துடுது. கவலை இல்லாமல் மனசில் நிம்மதியோட, கவலை இல்லாமல் இருக்காது. எல்லாருக்கும் எப்பவும் கவலை தானே உட்காந்துருக்கு. இருந்தாலும் எப்போ குழந்தை வயத்தில் பட்டுருதோ வந்துடுத்தோ அன்னியிலிருந்து 9 மாதங்கள் முடிஞ்சு அந்த குழந்தை வெளியில் பறக்கிற வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் சந்தோஷமாக தன்னை வச்சுக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான கடமை இது, வரப்பிரசாதம். இதை நம்ம சந்தோஷமாக அள்ளணும், கொஞ்சணும். நம்ம குழந்தை, நம்ம பேர் சொல்ல வரப்போகிற குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அவர்களுடைய மத வழக்கங்கள் படி நல்ல கதைகள், நல்ல கட்டுரைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல சந்தோஷமான சிரிப்புகள், விளையாட்டுகள் இதெல்லாம் அவள் செய்யணும். கைகளில் நிறைய கலகலன்னு வளையல் போட்டுக்கிறது, தலை நிறைய பூ வச்சுக்கிறது, பழன்னு புடவைகள் இருக்கிறதுக்குள்ளே நல்லா ஒத்திக்கிறது, சந்தோஷமாக வாக் பண்ணுறது, குட்டி குட்டியான எக்ஸசைஸ்களை பண்ணுறது, நல்ல தரமான நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, எப்போ மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான மனநிலைமை உள்ள நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வழிகள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.